நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது நாடகம் கைதி கி கசக். கைதியின் கசக் அப்படின்னு சொன்னா வருத்தம். அந்த காலத்துல சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருந்தது. சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை என்ன பண்ணுவாங்க, கைதி பண்ணுவாங்க. அந்த ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணும்போது இவரோட ரிலேட்டிவ், அதாவது ஒய்ஃப் நினைக்கிறேன், ஒய்ஃப் என்ன உடம்பு சரியில்லாமல் போகுது. உடம்பு சரியில்லாமல் போகும்போது, அதாவது எந்த வியாதின்னு இது பண்ண முடியாது, இந்தியாவில் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஃபாரினுக்கு போய் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க அம்மாவும் அவங்களோட சகோதரியும் இவர்கிட்ட கேட்குறாங்க. இவர் சொல்கிறார், இந்த மாதிரி என்னோட நாட்டுக்காக நான் ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு நான் ஒரு கைதி, எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு நான் கேட்டு போக முடியாது, அதனால என் விதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த கதை. இப்போ கதைக்கு போறோம். கதையோட பாத்திரங்கள், கேரக்டர்ஸ் யாருன்னு பார்க்குறோம். ஏக் தேஷ்பக்த் கைதி, அதாவது ஒரு நாட்டுப்பற்றுடைய கைதி. கைதிக்கு பூடி மா, கைதியுடைய வயசான அம்மா. பூடி அப்படின்னு சொன்ன கிழவி, ஆனா இந்த இடத்துல கிழவி கிடையாது, வயசான அம்மா. கைதிக்கு பஹன், கைதியோட சிஸ்டர். ஜெயிலர், ஜெயிலர். வார்டன், வார்டர்னு சொல்றோமே, அது வார்டன் சொல்றோம். இப்போ கதைக்கு போறோம். दोपहर மதியம், 3 बजे का वक्त है, 3 மணி டைம், மதியம் 3 மணி. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் சென்ட். ஜெயில் கே அந்தர், ஜெயிலுக்குள்ளற ஏக் கமரா, ஒரு அறை இருந்தது. ஏக் கைதி ஹை, ஒரு கைதி இருந்தான். ஜோ ஸ்பெஷல் பிரிசனர்ஸ், ஸோ அவனை ஸ்பெஷல் ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்காங்க. ஸ்ரேணி காக, அதாவது ஸ்பெஷல் கைதின்ற இதில் ஸ்பெஷல் கைதி இந்த கைதியா இருந்தது. அந்த கைதிக்கு ஸ்பெஷல் ஜெயிலுக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. சஃபேத் லம்பா காதி கா குர்தா. சஃபேத் அப்படின்னா ஒயிட், லம்பா நீளமான, காதி கா குர்தா கதர் சட்டை, அவுர் மற்றும் சுஸ்ப் பைஜாமா பஹனே ஹை, ஒரு தின்னான பைஜாமா. குர்தே பர், அந்த ஷர்ட் மேல ரங்கீன் குஜராத்தி டங், ஸோ ரங்கீன்னா கலர்ஃபுல்லான, குஜராத்தி ஸ்டைல்ல, குஜராத்தி டங்குன்னா குஜராத்தி பாணியில, குஜராத்தி ஸ்டைல்ல கா ஊனி செய்யப்பட்ட வெஸ்ட் கோட், வெஸ்டர்ன் ஸ்டைல்ல, யா ஜவஹர் ஜாக்கெட், அது மேல ஒரு ஜவஹர் ஜாக்கெட் மாதிரி ஒன்று போட்டிருந்தார். ஆங்கோமே, கண்களில், கருணாக்கி சல்சலாஹட், கண்களில் கருணை மிகுந்து இருந்தது. ஹோண்ட் லால், ஹோண்ட் அப்படின்னு சொன்னா மேனரிசம் கொஞ்சம் ரஃபா இருந்தது. திருடத்தால் ஏ, திருடமான, ஃபேமா இருந்தது. பாவ்பூர்ண, அவரோட ஃபீலிங்ஸ், அவரோட இதெல்லாமே எப்படி இருந்தது, ரொம்ப ஃபேமா இருந்தது. இதுதான் அவரோட ஒரு நிலை. அடுத்தது, கைதி கமரமே டஹல் ரஹா ஹை, கைதி அந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்காரு. தர்வாசே கே பாஸ், அந்த டோர் பக்கத்துல, பராமதே மே, பராமதே அப்படின்னு சொன்னா கீழ்த்தளம், அந்த கீழ்த்தளத்துல சௌக்கட் பக்கடே, அந்த கீழ்த்தளத்தின் ஒரு பகுதியை பிடிச்சார். வார்டர் கடாக, அங்க ஒரு வார்டன் இருந்தாரு. கைதி யகாயக் சாம்னே ஆக்கர், சடனா முன்னாடி வந்துட்டு, தோ தும்கோ சுட்டி நஹி மிலி, அப்போ உனக்கு லீவு கிடைக்கலையா அப்படின்னு கேட்கிறாரு. கைதி வார்டனை பார்த்து என்ன கேட்கிறாரு, தோ தும்கோ சுட்டி நஹி மிலி, அப்போ உனக்கு லீவு கிடைக்கல அப்படின்னு அவரு சொல்றாரு. வார்டன் லம்பி சாஸ் லேக்கர், பெருமூச்சு விட்டு, லம்பி சாஸ்னா பெருமூச்சு விட்டு, மிலி கிடைச்சது. கைதி தப், அப்ப என்ன அப்படின்னு கேட்கிறார். வார்டன் மகர் ஹஃப்தே பர் பாத்,
ஆனா ஒரு வாரத்திற்கு பிறகு दौड़ा हुआ घर पहुंचा, ஓடி போய் வீட்டுக்கு போனேன். तो वह आखिरी सांस ले रही थी, அப்ப அவள் தன்னுடைய கடைசி மூச்சை விட்டு கொண்டிருந்தாள். ஆக்ரி சாஸ்னா கடைசி மூச்சு, ले रही थी விட்டு கொண்டு இருந்தாள். मुझे देखती है, என்னை பார்த்ததும், जैसे थोड़ी देर के लिए அப்படியே கொஞ்ச நேரத்திற்கு, उसमें அவளில், जान आ गई உயிர் வந்து விட்டது. उसकी आंखों पर அவளுடைய கண்கள் முழுவதும், அதாவது அழுதுட்டா, அதாவது அழுதுட்டா அப்படின்றது தான் அர்த்தம். मैंने நான், उसका सिर गोद में நான் அவளுடைய தலையை என்னுடைய மடியில், கோதுமேன்னா மடியில், ले लिया எடுத்து விட்டேன். और वह गोद में ही है, அவ என்னோட மடியில தான் இருக்கா. गला भर आता கழுத்து வரைக்கும். अगर कहीं मैं ठीक समय पर पहुंच जाता, तो அவ சொன்னா நான் இப்போ போயிட்டேன்னா நல்லா இருந்திருக்கும். आंखों पूछता है கண்கள், கண்ணீரை தொடச்சிட்டு சொல்றார். கைதி ஹட்கர், இப்போ கைதி கொஞ்சம் விலகிட்டு, खिड़की के पास அந்த ஜன்னல் பக்கத்துக்கு, चला जाता है போயிடுறாரு. और आकाश की ओर ஆகாசத்தை பார்த்துட்டு இது பண்றாரு. देखने लगता है பார்த்துட்டு இருக்கார். शायद ஒருவேளை, अपने आंसू தன்னுடைய கண்ணீரை, छिपाने के लिए மறைக்கிறதுக்காக, थोड़ी देर बाद கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், घूम कर சுத்திட்டு, फिर आता है பிறகு வரான். ओंट फड़फड़ाते हैं, सो அது தன்னோட வாய்ஸ்ல கொஞ்சம் ஃபர்மா சொல்றாரு. आंखों कुछ कुछ लाल है, கொஞ்சம் கண்ணு வந்து ரொம்ப ரெட்டிஷா இருக்கு. कुछ लाल हैன்னா கொஞ்சம் ரெண்டு கண்ணும் ரெட்டிஷா இருக்கு. கைதி, இப்ப கைதி சொல்றாரு. लेकिन वार्डर, ஆனா வார்டன், फिर तुम इस नौकरी पर वापस क्यों आए, ஆனா திருப்பி நீ இந்த வேலைக்கு ஏன் வந்த? जिन लोगों ने, எந்த மக்கள் வந்து, तुम्हारी बीबी का जान, உன்னுடைய மனைவியோட உயிரை, लेली எடுத்துட்டாங்களோ, उन्हीं की नौकरी करने में, அவங்களுக்காக நீ வேலை பார்க்கறது அப்படின்னு சொல்றாரு. அப்போ வார்டன் சொல்றாரு, जी मैं तो आता है, நான் வந்துட்டேன். कि इन पत्थर के बिने, இந்த கல்லாலான சுவர்களுக்கு நடுவுல, அப்சரோம் கே மூஹ், என்னோட வாய் இங்க தான் நான் பேச முடியும். பர் தூக் கர், அதாவது சொல்லிட்டு, செல்தும் ஆனா சொல்லிட்டு போயிடுவேன். மகர் ஆனா, பாப்பி பேட் என்னோட பாவப்பட்ட வயிறு இருக்கே அப்படின்னு சொல்றார். கைதி, பேட் பேட், வயிறு வயிறு அப்படின்றார். கைசா பேட் ஹை, எப்பேற்பட்ட வயிறு நம்மளுது. ஹம் லோகோம் கா, நம்ம மக்களுடையது. ஓ அப்படின்ட்டு டென்ஷன் ஆயிட்டு, दूर निगाह डालता है, தூரமா போயிடுறாரு. क्यों वार्डर, ஏன் वार्डर, तुम्हारे कोई बच्चा है, உனக்கு யாராவது குழந்தைங்க இருக்கா? उसकी स्मृति में, உன் வைஃப் நினைவா யாராவது குழந்தைகள் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. வார்டர், ஏக் நன்னாசா, ஒரு சின்ன, அதாவது கை குழந்தை, லடுக்கா சோடு கை ஹே, விட்டு போயிருக்கிறா. உசே பி, அவனையும், யஹி இங்கே, லே ஆயா ஹூம், கொண்டு வந்திருக்கிறேன். கபி, எப்பயாவது, லாவுங்கா, கூட்டிட்டு வரேன். ஆப்கே பாஸ், உங்ககிட்ட. தேக்காயேகா, பாருங்க. கைசா சுந்தர், எப்பேற்பட்ட அழகான. போலா பாலா, இன்னோசென்ட். பச்சா ஹே, குழந்தை. ஃபிர், பிறகு. ஆங்கே போச்டா ஹே, அதாவது கண்ணை தண்ணீரால, கையால இது பண்ணிக்கிறார், தொடச்சுக்கிறார். கைதி, பரேஷானி கே ஸ்வர்மே, ஒரு ட்ரபிள்டு ஹார்ட்ல, அச்சா லானா, சரி கொண்டு வா. அப் ஜாவோ, இப்போ நீ போ. ஜரா ஜேலர் சாஹப் கோ ஜல்தி பேஜ் தேனா, கொஞ்சம் ஜேலர் சார இங்க சீக்கிரம் கொண்டு வந்துரும்.
அனுப்பு அப்படின்றார். வார்டர் சலா ஜாத்தா ஹை, இப்போ வார்டன் போயிடுறாரு. கைதி காட் பர் லேட் ஜாத்தா, இப்போ கைதி வந்து அந்த காட் மேல கட்டில்ல படுத்துக்கிறார். மகர் ஆனா ஆராம் நா பாக்கர், ரெஸ்ட் எடுக்காம தோடி தேர்மே கொஞ்ச நேரத்துல தோடி தேர்மே ஹி உட்கர் எழுந்துட்டு பைட் ஜாத்தா உட்காந்துறார். பிறகு டஹல்னா லக்தா ஹை, இங்கோ அங்கோ சுத்துறார். இத்தனையுமே இவ்வளோ நேரத்துல 53 54 53 அல்லது 54 சால் கா வயதுடைய ஜெயிலர் ஆத்தா ஹை, ஜெயிலர் வராரு. செஹரே மே முகத்துல அவரோட ஃபேஸ்ல பாவுக்ருத் அப்படின்னு சொன்னா ஒரு ஃபீலிங்கோட, வருத்தப்படுற ஒரு ஃபீலிங்கோட, ஹாத் மே கையில தார்கா ஒரு லெட்டருடைய லிஃபாஃபா, லிஃபாஃபான்னா என்வலப், கைதி கோ தேத்தா ஹை, கைதிக்கு கொடுக்கிறார். செஹரே கா ரங், இப்போ மூஞ்சியோடைய இது நிறம், அதாவது மூஞ்சி மாறிடுறது, அந்த கைதிக்கு மூஞ்சி மாறிடுறது. செஹரா பதல்தா ஹை, பதல்தா ஹைன்னா மூஞ்சி மாறிடுறது, அதாவது வருத்தப்படுறார் அவர். கைதி ஜெயிலர் சாப், ஜெயிலர் சார் ஆப்னே தோ நீங்க யஹ் படா ஹோகா, நீங்க இதை படிச்சிருப்பீங்க. கஹா ஜெயிலர் கி ஓர் படாத்தா, அந்த லெட்டரை வந்து அந்த இவர்கிட்ட ஜெயிலர் பக்கமா நீட்டிட்டு, ஜெயிலர் ஜி ஆமா மைனே பட் லியா ஹை, நான் படிச்சிருக்கேன். ஸ்விட்சர்லாந்து கா கேபிள் ஹை, ஸ்விட்சர்லாந்துல இருந்து வந்திருக்கக்கூடிய லெட்டரு. इससे இதனால பிரகட் ஹோதா ஹை, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கி என்ன தெரியுதுனாக்க बीमारी बढ़ती जा रही है. சோ बीमारी ஜரம் என்னது இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு, அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. जा रही है. अब இப்போ क्या होगा जी, என்ன நடக்குங்க அப்படின்னு கேக்குறாரு. கைதி திருடதா से, அதாவது ஃபர்மா. अब और तब क्या, இப்போ இல்லனா எப்போ எப்படி அப்படின்னு கேக்குறாரு. ஜஞ்சீரும் से, செயின்களால, ஜக்கடே ஹுயே பின்னப்பட்ட, அதாவது கைது செய்யப்பட்ட, ஆத்மி கே லியே மனிதனுக்கு, அப் இப்போ, और तब எப்ப வேணும், ज्यादा फर्क எந்த டிஃபரன்ஸும் नहीं है, எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. गुलामी की कीमत क्या थोड़ी है, கொஞ்சம் அடிமைத்தனம் இருக்குது, அவ்வளவுதான். குலாமின்னா அடிமை, குலாமி கி கீமத் அடிமைத்தனம் இருக்குது. ஜெயிலர் ஃபிர் பி ஆனாலும் அப்படின்னு அவர் கேட்கிறார். கைதி ஹஸ்கர் சிரிஷ்டு, ஆப் தோ பச்சோं की तरह बातें कर रहे हैं, நீங்க குழந்தைகள் போல பேசுறீங்க. ஆப் தோ நீங்கள், बच्चों की तरह குழந்தைகள் போன்ற, बातें कर रही है பேச்சுக்கள் பேசுறீங்க. फिर भी क्या இருந்தாலும் என்ன, कुछ नहीं எதுவும் இல்ல. दूसरी तरफ இன்னொரு பக்கம், चला जाता है போய் விடுகிறான். ஜெயிலர் थोड़ी देर கொஞ்ச நேரத்துக்கு, अवाक खड़ा रहता है அங்கேயே நின்னுட்டு இருக்கார். फिर बड़बड़ता हुआ கொஞ்சம் மனசுல தைரியம் வர வச்சுட்டு, धीरे धीरे கொஞ்சம் கொஞ்சமாக, चला जाता है போயிட்டு இருக்கிறார். आप लोग நீங்க எல்லாரும், देवता है கடவுள், सब सुख எல்லா சுக போகத்தையும் எல்லா சுகத்தையும் விட்டுட்டு, छोड़कर அதான் விட்டுட்டு, इस तरह இந்த மாதிரியாக, தக்லீஃப் கஷ்டங்களை, உட்டா ரஹே ஹை வச்சிட்டு இருக்கீங்க, அதாவது தலைமையில தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க. ஆப்கி கமி உங்களை போல, கியாத்தி உங்களுக்கு என்ன குறைவு இருக்குது அப்படின்னு கேட்கிறார். ஐசா கட்டோர் ஹிருதை பேர்பட்ட ஒரு கடினமான ஒரு கல்மனது உடைய, தோ ருஷி முனியும் காபி ருஷி முனிவர்களுக்கும் நாரஹாத் ஹோகா இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஓஜல் ஹோ
ஜாத்தா, அவங்க எல்லாம் ரொம்ப இதுவாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றார். சொல்லிட்டு அவர் போறார். சாம்னே ஆக்கர் தோடி தேர், முன்னால வந்துட்டு கொஞ்ச நேரம், தோடி தேர் கொஞ்ச நேரம், சுப் ரஹா, சுப் கடா ரஹ்தா, சைலண்டா இருந்துடுறாரு. தேவதா, நான் கடவுளா, யஹி தோ, இதுவோ நஷா ஹை, ரொம்ப ஒரு எப்படி தொல்லை பிடிச்ச ஒரு இது. நஹி தோ, இல்லைன்னா கிசி மாலும் கி, யாருக்கு தான் தெரியும், ஆஜ் மை, நான் இன்று கித்னா கம்சோர், நான் எவ்வளவு வலுவிழந்து போயிட்டேன், உடுக்க குமோ கே பாஸ் ஜாத்தா. இந்த இடத்துல எழுந்துட்டு குமுன்றது அவரோட வைஃப், கே பாஸ் ஜாத்தா, அவர் வைஃப் கிட்ட போகணும். கௌர் சே தூர் பர் தேக்தே ஹுயே, சைலண்டாக, கௌர் சேன்னா சைலண்டாக, தூர் பர் ரொம்ப தூரத்துக்கு, தேக்தே ஹுயே பார்த்துட்டே, குமு, வைஃப் பேரு குமு, தும் முஜே புலா ரஹி ஹோ, நீ என்ன கூப்பிட்டு இருக்க, புகார் ரஹி ஹோ, என்ன நினைச்சிட்டே இருக்க, மகர் மே, ஆனா நானு கைசா லாச்சார் ஹூ, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. லாச்சார்னா ஹெல்ப்லெஸ், ஐ எம் ஹெல்ப்லெஸ். டஹல்னே லக்தா, இங்கேயும் அங்கேயும் சுத்துறார். கியா கரும், என்ன செய்ய, சர்க்கார் சே தயா கி பீக் மாங்கும், கவர்மெண்ட் கிட்ட இருந்து கருணை என்ற ஒரு பிச்சைய நான் கேட்கணுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். மகர் தும்ஹே பி, ஆனா உனக்கும் தோ பசந்தா ஹோகா, உனக்கும் அது விருப்பம் இல்லாம இருக்கலாம். தும் தோ, நீயோ க்ஷத்ராணி, க்ஷத்ராணின்னா நோயாளி, ஹோ நீயோ நோயாளி, ஆர் மற்றும் தும் வஹா, நீ அங்கே, தில் தில் கர், கொஞ்சம் கொஞ்சமாக, மர் ரஹி ஹோ, இறந்து போய் கொண்டிருக்கிறாய், காட் பர், அந்த கட்டில் மேல, கிர் ஜாத்தா, அப்படியே விழுந்துடுறாரு. தோடி தேர், கொஞ்ச நேரம், சன்னாட்டா ரஹத்தா, ஆழ்ந்த சிந்தனையில இருக்கிறார். ஃபிர், பிறகு, ஆகே ஜெயிலர், ஆகே ஆகே ஜெயிலர், ஜெயிலருக்கு பின்னாடி, பீச்சே ஏக், பின்னாடி ஒரு பூடி ஸ்திரீ, வயதான பெண்மணி, அவுர் மற்றும் ஏக் ஒரு 18-20 18-20 சால் கி, வயதுள்ள, காலி ஆங்கோம் வாலி, கருத்த கண்கள் உடைய, லட்கி கே சாத், சிறுமியுடன், பிரவேஷ், வந்தார்கள், உள்ளே நுழைந்தார்கள். தோனோம் ஹி சுந்தர் ஹே, ரெண்டு பேரும் அழகுதான். பூடி கே செஹரே, வயதான கிழவியின் முகத்தில், செஹரே பர், முகத் மேல, புடாபி கி, வயதான, ஜரியா, ஜரியான்னா wrinkles, தோனோம் சாடி, இரண்டு பேரும் சேலைய கட்டி இருக்கிறாங்க. பிளவுஸ் வகைரா, பிளவுஸும் மற்றும் பல, காதி கே பஹனே ஹே, மற்றும் பல எல்லாமே எப்படி இருந்தது, கதரால் செய்யப்பட்ட ஆடைகளை போட்டிருந்தார்கள். இப்போ பூடி, வயசானவங்க, பேட்டா, மகனே, சோயா சோயே ஹே கியா, தூங்கிருக்கியா என்ன அப்படின்னு கேட்கிறாரு. தூங்கிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. கைதி, ஆங்கோம் பூஞ்ச்கர் உட்டா ஹே, கண்களை தொடச்சிக்கிட்டு எழுந்திருக்கிறார். பூடே கே பயிர் சூக்கர், வயசான அம்மாவோட கால்களை தொட்டு, சூக்கர்ல தொட்டுட்டு, நமஸ்கார் கர்த்தா ஹை, வணக்கங்களை செய்கிறார். और लड़की के नमस्कार करने पर प्यार बताता है. இப்ப அந்த பொண்ணு வந்திருக்கு இல்லையா, அந்த பொண்ணு கால்ல, இவர் கால்ல விழுந்து வணக்கங்களை இது பண்ணிட்டு அன்பாக பேசிக்கொள்கிறார்கள். प्यार बताता है, அன்பாக பேசிக்கொள்கிறார்கள். மா, அம்மா, आगे नहीं बोल पाता, அதுக்கு மேல பேச முடியல அவரால. जेलर जाता है, இப்ப ஜெயிலர் போயிடுறார். பூடி, ஆங்கோம் से ஜர்ஜர் ஆசு, கண்களிலிருந்து தார தாரையாக
கண்ணீர் வந்து கொட்டுறது. பேட்டா மகனே, லடுக்கி. இப்ப அந்த பொண்ணு, பையா கேபிள் மிலா, கிடைச்சதா, லெட்டர் கிடைச்சதா? கைதி, अपने को संभाल कर, तन्नताने சமாளிச்சுட்டு சுதாரிச்சுட்டு, क्या? हाँ मिल गया, ஆமா கிடைச்சிடுச்சு. அரே तुम खड़ी हो मां, நீ நின்னுட்டு இருக்கியம்மா, உட்கார், बैठो. माँ का हाथ पकड़कर, அம்மாவோட கையை பிடிச்சிட்டு, बिठाता है, உட்கார வைக்கிறார். तीनों बैठते हैं, மூணு பேரும் உட்கார்ற. बूढ़ी रुमाल से हैंडकर्चीफाல आंसू पोंछती हुई, கண்களை தொடச்சு கொண்டு, கண்ணீரை தொடச்சிட்டு, अब இப்போ, बेटा மகனே. கைதி, तुमने भी वही सवाल कर दिया, நீயுமா இந்த கேள்வியை கேட்கிற அப்படின்னு கேட்கிற. बूढ़ी, अब क्या करना होगा, இப்போ என்ன செய்ய வேண்டி இருக்கும்? अब तो, இப்போ, बहू की हालत, மருமகளோட நிலை, பயங்கர் बन रही, ரொம்ப கொடுமையா போயிடுச்சு. கைதி, सिवा रोने के हम कर ही क्या सकते हैं, सिवा रोने के, வெறும் அழறது தவிர்த்து வேற என்ன நம்மளால செய்ய முடியும்? हम कर ही क्या सकते हैं, நம்மால என்ன செய்ய முடியும்னு கேட்கிறார். बूढ़ी, இப்ப வயசானவங்க. मैंने, நான், வைஸ்ராய்க்கு கேபிள் की नकल, இந்த லெட்டரோட நகல் அனுப்பிச்சிருக்கேன். பேஜி है, देश के बड़े बड़े, நாட்டோட பெரிய பெரிய लोगों ने, மக்கள், तार द्वारा, இந்த லெட்டர் மூலமாக, வைஸ்ராய்க்கு प्रार्थना की है, रिक्वेस्ट பண்ணிருக்காங்க. कि என்னன்னு, सरकार तुम्हें छोड़ दे, गवर्नमेंट உன்னை விட்டுறணும் அப்படின்ட்டு. கைதி, वही तो, அதுதான், मैं कह रहा था, நான் சொல்லிட்டு இருக்கேனேம்மா, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேனேம்மா அப்படின்றார். पराधीन देश के लोग, पराधीनனாக்கா ஃபாரின் மக்கள் கிட்ட, ரஹம் की भीख मांगने, அதாவது ரஹம் அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல ஃப்ரீயா இது பண்றதுக்கு, भीख मांगने के சிவா, அதுக்கு பதிலாக, சிவான்னா பதிலாக, அவ் மற்றும், कर ही क्या सकते हैं, என்னதான் செய்ய முடியும்? और மற்றும், लोग वही कर भी रहे हैं, அதுதான் மக்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. और அப்படின்னா மற்றும், லோக் மக்கள், वही அதுதான், कर भी செய்யவும் செய்றாங்க, कर रहे हैं செஞ்சிட்டு இருக்காங்கன்றது அர்த்தம். நெக்ஸ்ட், बूढ़ी, बेटा மகனே, तुम कितना कठोर हो, நீ எவ்வளவு கொடூரமானவன். கட்டோர் அப்படின்னு சொன்னா கொடூரமானவன். மேரி, என்னுடைய, சோனேசி தங்கமான, பஹு மருமகள், இன்ஹி ஜெயிலோமி அந்த ஜெயில்ல, பீமார் படி உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா. மகர், ஆனா, தும்னே நீ, உதர் தியான் நஹி தியா, அத பத்தி நீ கவலையும் படல. தியான்னா இந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் கிடையாது, இந்த இடத்துல அதை நினைச்சு நீ பார்க்கல அப்படின்ற. துமே நீ, ஃபுர்சத் நஹி, ஃபுர்சத்னா ரெஸ்ட், நஹி கி ஏன்னா நீ ரெஸ்டும் எடுத்துக்கல. உஸ்கி கபர் லேட்டே, அந்த விஷயத்தை தெரிஞ்சதும் நீ ரெஸ்டும் எடுத்துக்கல. துமே நீ, ஃபுர்சத் நஹி கி, ரெஸ்டும் எடுத்துக்கல. உஸ்கி கபர், அவளை பற்றி, கபர் லேட்டே, செய்தி அடைந்ததும், செய்தி கிடைச்சதும் நீ ரெஸ்டும் எடுத்துக்கல. மேஹ்மான் கி தர, ரிலேட்டிவ் போல, கெஸ்ட் போல. கபி ஆத்தே, எப்போ வர. और देखकर, பார்த்துட்டு, चले जाते, போயிடுற. மகர், ஆனா, अब இப்போ, उसको कैसे छोड़ा जा सकता है, ஆனா இப்போ அவளை எப்படி விட முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. கைதி, மா, அம்மா, அகர் மை, ஒருவேளை நான், தின்பர் பைட்கர்,
ஒரு நாள் ஃபுல்லா உட்கார்ந்துட்டு உஸ்கி அவளுக்கு சேவா கர்னே கோ தயார் பி ஹோத்தா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சு கூட நான் ரெடி ஆயிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோ. तो அப்போ क्या वह पसंद करती, அவ விரும்புவாளா? क्या वह पसंद करती, நான் அப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்றேன் சேவை செய்யறேன் அப்படின்னா அவளுக்கு விருப்பம் இருக்குதா? தும் நீ தும் ஹி பத்தாவோ, நீயே சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. தும் ஹி பத்தாவோன்னா நீயே சொல்லு. தும் தோ நீயோ உசே அச்சி தரஹ், அவளை நல்ல விதமாக ஜான்தே ஹோ தெரிந்து வைத்திருக்கிறாய். பூடி ஜான்தி கியூ நஹி, ஏன் தெரியாது? ஜான்தி கியூ நஹின்னா ஏன் தெரியாது? சப் எல்லாம் ஜான்தி ஹூம் தெரியும். बेटा மகனே, ஆங்கோं पोछती ही, ஆங்கோं पोछती है அப்படின்னா கண்களை தொடச்சிட்டு, உஸ் बीमारी में भी அந்த உடம்பு சரியில்லாத நேரத்திலையும் கஹா கர்த்தி சொல்லிட்டே இருப்பா. என்னன்ட்டு சொல்றா? ஜப் வே ஒருவேளை அவரு சாரே தேஷ் கி சிந்தா, ஸோ எல்லா இந்த கண்ட்ரியோடைய சிந்தனை இல்ல விட்டுட்டு, சோடுக்கர்னா விட்டுட்டு, சிர்ஃப் வெறும் மேரி என்னை பற்றி, கர்னே லகேங்கே உஸ் தின் அந்த நாள் அவர் என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தாருன்னாக்கா, உஸ் தின் அந்த நாளே மை மர்னா பேஹத்தர் சம்ஜுங்கி, நான் மறந்து அதாவது இறந்து விட்டேன் என்று அவங்க சொல்றாங்க. மகர் யஹ் பி முஜ்சே சிப்பா நஹி ஹை, இது ஆனா யஹ் பி இதுவும் முஜ்சே என்னிடம் சிப்பா நஹி ஹை மறைக்கவில்லை. சிப்பா நஹின்னா இதவும் சொல்லிட்டு மறைக்கல, அல்ல எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லி இருக்கிறாங்க. கி என்னன்னு சொன்னாங்க? தும் தோடி தேர் பி, நீ கொஞ்ச நேரம் கூட, உஸ்கே பாஸ் அவளிடம் அவள் கூட, ரஹதே தோ இருந்தா என்றால், வஹ் கித்தா குஷ் ஹோ ஜாயா கர்த்தி தி, அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதையும் சொன்னா என்னன்ட்டு, நாட்டு சிந்தனையை விட்டுட்டு நம்ம அவங்கள பத்தியே நினைச்சிட்டு இருந்தாலும் அவங்க இறக்குறதுக்கு சமம் சொல்றாங்க. ஆனா என்னன்னாக்கா பக்கத்துல இப்போ பக்கத்துல இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க. ரெண்டு விதமாகவும் சொல்றாங்க. உசி சே இதிலிருந்து, உஸ்கி பீமாரி அவளுடைய இந்த உடம்பு சரியில்லாம இருக்கிறது, அச்சி ஹோ ஜாத்தி பாடி கண்டிஷன் எப்படி இருக்கும்னு நல்லா தெரியுது. மை நான், அபி அப்பி இப்பவும், வஹி சாத்தி ஹூம் அதுதான் விரும்புறேன். கைதி மா அம்மா, மேரி லாச்சாரி எனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது. கருணாபரி ஆங்கோம் சே கருணை நிறைந்த கண்களால, மா கோ தேக்தா ஹை அம்மாவை பார்க்கிறார். பூடி இப்ப கிழவி, மா ஜான்தி ஹூம் எனக்கு தெரியும். மை ஜான்தி ஹூம், மை ஜான்தி ஹூம் எனக்கு தெரியும். கி என்னன்ட்டு, துமாரி ஹுதை உன்னுடைய இதயம், கிஸ் தரஹ் எந்த விதமாக, எப்படி ரெண்டு விதமாக, தோ சக்கியோம் கே பீச் இரண்டு பிரச்சனைகளுக்கு நடுவுல, பிரச்சனைன்னா விடுபடுறதா இங்கே இருக்கிறதான்ற பிரச்சனைகள் நடுவுல, பிசா ரஹா ஹை அதாவது மாட்டிக்கொண்டு இருக்கிற, ஃபிர் பி இருந்தாலும், இப்ப லடுக்கி அந்த பொண்ணு பேசுற, பையா அண்ணா, அகர் ஆப் பாபி கே பாஸ் ரஹே ஒருவேளை நீங்க பாபி கே பாஸ்னா அண்ணியிடம், அண்ணி கூட இருந்தீங்கன்னா, ரஹே தோ அப்போ, வஹ் அவங்க, ஜல்தி அச்சி ஹோ ஜாயேங்கி சீக்கிரமாவே குணமடைந்துருவாங்க. கைதி மகர் உஸ்கா உப்பாய், அப்போ அதுக்கு என்ன ஐடியா? உஸ்கா உப்பாய் அப்ப அதுக்கு என்ன ஐடியா?
ஜெயிலர், இப்போ ஜெயிலர் வரார். ஹாத் மே கையில், தார் கா ஒரு லெட்டருடைய, லிஃபாஃபா என்வலப், லியே எடுத்துட்டு, ஜல்தி ஜல்தி வேகமாக ஆத்தா ஹை வருகிறார் ஜெயிலர். யஹ் லீஜியே மாதாஜி, இந்தாங்க எடுத்துக்குங்க அம்மா அப்படின்றார். மா யஹ் கியா ஹை ஜெயிலர் சாப், இது என்னங்க ஜெயிலர் சார் அப்படின்னு கேட்கிறார். ஜெயிலர், மாதாஜி அம்மா, பகவான் பகுத் படே ஹை, கடவுள் ரொம்ப பெரியவரே. வைஸ்ராய் நே, வைஸ்ராய் வந்து பண்டித் ஜி கோ, பண்டித் ஜிய அதாவது சார छोड़ दिया है விட்டுட்டார். अब वे आजाद है, இப்ப அவரு ஃப்ரீயானவர். देखिए பாருங்க மாதாஜி, பாருங்க அம்மா, ஜல்தி इनको हवाई जहाज से भेजिए, இவரை हवाई जहाजனா ஏரோப்ளேன் வழியாக हवाई जहाज से भेजिए அனுப்புங்கள். अब भी இப்பவும் बहुत देर नहीं हुई है, இப்போ ரொம்ப லேட் ஆகல. सब एक दूसरे को देखते हैं, எல்லோரும் தன் ஒவ்வொருத்தரையும் பார்க்கறாங்க. கைதி தார் लेकर पढ़ता है, இப்போ அந்த கைதி என்ன பண்றாரு, அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறார். லड़की खुश होकर, சந்தோஷமாயிட்டு, பையா அண்ணா, மை பி நானும், ஆப்கே சாத் உங்களுடன், சலுங்கி வருகிறேன். பிட்டியா பி, பிட்டியான்னா அண்ணனோட குழந்தை, இது பெண் குழந்தை. தோ பி, தோ பாபி கே சாத் அண்ணியுடன், அகேலி தனியாக, கப்ரா ரஹி ஹோகி பயந்து கொண்டு இருப்பாள். மை நான், பாபி கா மன் அண்ணியோட மனச, பஹலாவுங்கி சந்தோஷப்படுத்துவேன், மகிழ்விப்பேன். பூடி கிழவி இப்போ சொல்றாங்க, கிழவின்னா வயசானம்மா. பகவான் கித்னா தயாளு ஹே, கடவுள் எவ்வளவு இரக்கமானவர். கைதி கே செஹரே, கைதியோடைய முகத்தை, கீ தரஃப் அவர் பக்கமாக, தேக்தி ஹுய் பார்த்துட்டே, பேட்டி மகளே, கடிக்கா ஏன் நின்னுட்டு இருக்க, चलो போ, इंतजाम वगैरह भी तो करना होगा, நம்ம ரெடி பண்றது மற்ற வேலைகள்லாம் இருக்குது, போகலாம் அப்படின்றாங்க. கைதி காகஸ் ஃபெயிங்க் கர், பேப்பரை தூக்கி போட்டுட்டு, நஹி இல்ல, துமாரா பகவான் உன்னுடைய கடவுள், தயாலு நஹி அருள் புரிபவர் அல்ல, மை சூட்டா நஹி ஹூ என்ன இந்த மாதிரி கேவலப்படுத்த நான் கேவலமான ஆள் கிடையாது. கைதி கா முஹ் குஸ்ஸே சே லால் ஹோ ஜாத்தா, இப்போ கைதியோடைய மோகன வாய், ஆனா இந்த இடத்துல வாயின்னு எடுத்துக்க கூடாது, மோகம். குஸ்ஸே சே கோபமாக, லால் ஹோ ஜாத்தா சிவப்பாயிடுது. லோக் மக்கள், லோக் மக்கள்னா இந்த இடத்துல அவங்க 4 பேர் 3 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க. அச்சரத் சே டென்ஷனாக, உதர் அங்கே, தேக்தே ஹை பார்க்கிறார்கள். பூடி இப்போ அந்த வயசானம்மா, ஜெயிலர் கி ஓர், சோ ஜெயிலர் பக்கமாக, தேக்தி ஹை பார்க்கிறாள். லड़की தார் உட்டாக்கர் படுத்தி ஹை, இப்போ அந்த கேர்ள் வந்து பேப்பரை எடுத்துட்டு படிக்கிறாள். கைதி ஜோஷ் கே சாத், ஜோஷ்னா கொஞ்சம் சுறுசுறுப்பா, கொஞ்சம் தெம்பா, உட் खड़ा हो जाता எழுந்து நின்னுடுறாரு. பூடி வயசானம்மா, क्यों क्या हुआ, ஏன் என்னாச்சு? ஜெயிலர் சாஹப், ஜெயிலர் சார், क्या है इस तार में, என்ன இருக்கு இந்த லெட்டர்ல அப்படின்னு கேட்குறாங்க. மே தோ குச் அப்படின்னு சொல்றாங்க, நான் ஏதாவது அப்படின்னு சொல்றாங்க. கைதி பத்மாஷி, ஷராரத், பைஜத்தி. பத்மாஷி அப்படின்னு சொன்னா ஒரு என்ன, ஒரு திருட்டுத்தனம். ஷராரத் என்ன, ஒரு குறும்புத்தனம்.
பேஜத்தி என்ன ஒரு டிஸ்ரெஸ்பெக்டா கொடுக்கறது அப்படின்னு அவர் சொல்றார். பூடி வயசான அம்மா, கஹோ பி தோ, எதுவா இருந்தாலும் சொல்லு, क्या बात है, என்ன விஷயம். கைதி, अपने को संभाल कर, தன்னை சுதாரிச்சு கொண்டு, मैं நான் इसी शर्त पर आजाद हूं, நான் சில கண்டிஷன்ல தான் ரிலீஸ் ஆகிறேன். கி என்னன்ட்டு கைதுக்கு கைதியோடைய அவதி, அவதி அப்படின்னு சொன்னா இந்த ஜெயில இருக்கிற பிரிசனரா இருக்கிற காலத்துல பூரி ஹோனே தக், விடுதலை ஆற வரைக்கும், கிசி ராஜனீதிக், எந்த ஒரு பொலிட்டிக்கல் மாம்லே மே, எந்த ஒரு பொலிட்டிக்கல் இதுலையும் ஹிஸ்ஸானாலும் கலந்துக்க கூடாது. கஹி போலு நஹி, எதை பத்தியும் நான் பேசக்கூடாது. ஸ்விட்சர்லாந்து கே, ஸ்விட்சர்லாண்டுடைய சிவா, ஸ்விட்சர்லாந்து கே சிவா, ஸ்விட்சர்லாந்து மட்டும்தான். அவர் கஹா ஜாவு நஹி, ஸ்விட்சர்லாந்து தவிர்த்து வேற எங்கேயும் போகக்கூடாது. ஜோஷ்மே, இன்னும் கொஞ்சம் தெம்புல சுறுசுறுப்புல. தேக்கோ நஹி, எதையும் பார்க்க கூடாது, ஸ்விட்சர்லாந்து தவிர்த்து எதையும் பார்க்க கூடாது. சுனு நஹி, கேட்கவும் கூடாது. குலி ஹவாமே, இந்த திறந்த காற்றுல சாஸ் பி நாலும் மூச்சு கூட வாங்கக்கூடாது. நான்சென்ஸ். கிடுக்கி கே பாஸ் சலா ஜாத்தா ஹை, கிடுக்கின்னா விண்டோ பக்கமா போயிடுறாரு. சப் லோக், எல்லோரும் தோடி தேர், கொஞ்ச நேரம் ஹக்கா பக்கா சா ஸ்டன் ஆயிட்டு கடேர ஜாத்தே, நின்று விடுகிறார்கள். பூடி, இப்போ அம்மா, அவங்க வயசான அம்மா கட் கட் ஸ்வர்மே, கொஞ்சம் கூச்சமா திக்கி திக்கி, तो तो हर्ज ही क्या है बेटा, அப்ப என்னதான் பிரச்சனை. अब இப்போ அவதி के कुछ महीने ही तो बाकी है, நமக்கு போறதுக்கான டைம் கொஞ்ச நாள் தான் இருக்கு, கொஞ்சம் சமயம் தான் இருக்குது. और மற்றும் अभी भाषण देना या इंग्लैंड फ्रांस घूमने का वक्त ही कहाँ है. सो இப்ப நீ வந்து மேடையில பேசுறதுக்கும், பாஷன் தேனான்னா மேடையில பேசுறதுக்கும், இங்கிலாந்து பிரான்ஸ் घूमना, இங்கிலாந்து பிரான்ஸை சுத்தி பார்க்கவோ, वक्त ही டைம் தான், कहाँ है எங்க இருக்கு, तुम्हारे पास உன்னிடம், बेटा மகனே, पहले मेरी बहू, முதல்ல என்னோட மருமக, லக்ஷ்மி, லக்ஷ்மின்றது இந்த இடத்துல கடவுள், பஹுக்கு அச்சி கர்தே, மருமகளை நல்ல விதமா பண்ணு. ஃபிர், பிறகு இங்கிலாந்து ஹே, இங்கிலாந்து இருக்குது, பிரான்ஸ் ஹே, பிரான்ஸ் இருக்குது, और तुम्हारी காங்கிரஸ் ஹே, உனக்கு காங்கிரஸும் இருக்குது, और கிசான் ஹே, விவசாயிகளும் இருக்கிறார்கள். கைதி லவுட்கர், திரும்பி வந்துட்டு, ஜன்னல் கிட்ட இருந்து திரும்பி வந்துட்டு, அம்மா அம்மா, நஹி சம்ஜ்தி ஹோ தும், உனக்கு புரியவே இல்லையா அப்படின்னு கேட்கிறார். சர்க்கார், கவர்மெண்ட், மேரே சாத், என் கூட, கேல் ரஹி ஹை, விளையாடிட்டு இருக்குது, மேரே அபிமான் கோ குச்சல்னா சாஹ்தி ஹை, என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு.